1 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் இந்த மாசத்துல இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு விரும்புறீங்களா? விரும்புகிறவங்க எல்லாரும் அந்த வசனத்துக்கு மேலே உங்கள் கைகளை வைத்து நம்ம இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவரே, என் கூட பேசுங்கன்னு கேளுங்க. கர்த்தாவே, என் கூட பேசுங்க. இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கீங்கன்னா இந்த வார்த்தை வெறுமையாக போகக்கூடாது. என் வாழ்க்கையில் நீங்கள் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கணும். இந்த மாதத்தில் எங்களுக்காக நீங்கள் வாக்கு பண்ணின இந்த வார்த்தை எங்கள் குடும்பத்தில் நிறைவேறணும், என் வாழ்க்கையில் நிறைவேறணும், எங்கள் சபையில் நிறைவேறணும். ஹல்லேலூயா! எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சந்ததியினுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறணும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் பேசுங்கப்பா, பேசுங்க, விரயமா வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி அவர் பொய் சொல்ல மாட்டார். முதலாவது நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டார்? பொய் சொல்ல மாட்டார். ரெண்டாவது, ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அதுக்காக மனஸ்தாபப்பட மாட்டார். தெரியாமல் சொல்லிட்டேனே, இவன்கிட்ட போய் சொல்லிட்டேன், இப்படிலாம் ஆண்டவர் மனஸ்தாபப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படியானால் இந்த வசனத்திலேயே நமக்கு விடை இருக்கிறது. மனுஷன் என்றால் அவன் மனம் மாறுவான். மனுஷனா அவன் நான் ரொம்ப நம்புனேன், நம்பு, அவன் மனுஷன் தானே, மாறுவான். ஹல்லேலூயா! ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர்கிட்ட மாற்றமே கிடையாது, அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா! நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அதுவும் 2 பிள்ளையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி நம்ம வாலிபத்தில் இருந்த ஃபோட்டோஸை சில நேரம் பார்ப்போம்ல, பார்த்து நம்மளே சிரிச்சுக்குவோம், அப்படி தானே? அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த சடன் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? நம்மளே பார்த்து என்ன சிச்சை இப்படி இருந்திருக்கேனா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்படி வயசாக வயசாக நல்லா இருந்த முடி கொஞ்சம் சொட்டையாகும், அப்படி தானே? ஆமாம், எல்லாமே மாறும். இதுதான் மனுஷன். ஆனால் நம்முடைய தேவன் எப்படி? அவர் ஆதி முதல் கொண்டு இருக்கிறார், அவருக்கு வயசாகிறதே கிடையாது. ஆமென். அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நாமத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால தான் அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறுகிறதே இல்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்தபோது 2 வரியை மறுபடி பாட வைத்தார். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே நீர் பொய் சொல்லுவதே இல்லை, இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே நீர் பொய் சொல்லுவதே இல்லை, இருக்கின்றவராக இருப்பவரே நீர் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா! நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா! 2 வாரங்களா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்னு பார்த்தோம், அப்படிதானே? போன வாரம் என்ன பார்த்தோம்? அதே எங்ககிட்ட கேட்குறீங்க? அப்படியா? சவுல் தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றாமல் போனதை குறித்து அழகாக பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கான மெசேஜ் கிட்டத்தட்ட ஆராதனையிலே பாதி முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் பாதியே இன்னைக்கு முடியுமான்னு எனக்கு தெரியாது. சரியா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஆராதனையில் நம்ம மெசேஜுக்குள்ள காரியங்கள் வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்குவேன், ஆவியானவர் இன்னைக்கு திட்டமாக யார் கூடயோ பேசுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை என்ன செய்வார்? தருவார். ஹல்லேலூயா! நான் என்ன மெசேஜ் எடுத்தேன்னு பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் என்ன வர்ஷிப் நடத்த போறாரு எனக்கும் தெரியாது, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா! அவர் என்ன பேசணும், சபைக்கு என்ன வார்த்தையை தரணும்னு நினைக்கிறாரோ அதை தந்துடுவார். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு வாரம் வரும்போது அந்த எதிர்பார்ப்போட வரணும், அந்த தாகத்தோட வரணும். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என் கூட என்ன பேச போறீங்க, அந்த தாகத்தோட வரும்போது அன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அன்னைக்கு யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அன்னைக்கு வெளிப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரேமாவா வந்துட்டே இருக்கும், ப்ராஃபஸியா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக நம்ம வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கு நம்மை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுறீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க மூஞ்செல்லாம் பாருங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்க மேல தங்கும். ஹல்லேலூயா. நம்புங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, 2 பேர்கிட்டயாவது சொல்லுங்க. ஆமா, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அழைச்சாரா? உங்களை அழைச்சாரா? அந்த அழைப்பு உண்மையானது. ஏன் தெரியுமா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை வேகமாக நம்ம வாசிச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நம்மளுக்கு ரொம்ப தெரிந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். God's calling comes with his faithfulness to complete it. அதாவது ஆண்டவர் ஒரு விஷயத்துக்காக நம்மளை அழைத்தார் என்று சொன்னால் அந்த அழைப்பை நம்ம நிறைவேற்றும்படியான, அந்த அழைப்பை நாம் கம்ப்ளீட் பண்ணும்படியான பலனையும் நம்மளுக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார் அப்படின்னு சொன்னா உங்கள் அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கான பலனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வதாக கர்த்தர் நம்மளை நிறைய விஷயத்துக்காக அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை சொல்லுங்களேன், 1-2 காரியங்களை சொல்லுங்க. தெரியவே செய்யாதான். நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டவங்க? ஊழியத்துக்கா? வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும். எதுக்காக அழைக்கப்பட்டவங்க? ராஜாக்களா, ஆசா? இப்ப கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு எப்படி வரவழைத்தவருடைய. நீங்க ஒரு காலத்துல இருள்ல இருந்தீங்க, உங்களை தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தார். ஹல்லேலூயா. சரி, இது ஒரு காலிங். 2வது, வேற எதுக்காக அழைத்தார்? அழைச்சதே உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கீங்களா? எதுக்காக அழைத்தார்? நம்மளை பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டவர்கள். அதே போல வாசிக்க டைம் இல்லை, 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, நம்ம பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய அழைப்பு முன் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சும்மா 10-11 உங்களை அழைக்கல. ஆராதனையிலே நம்ம கேட்டோம்ல, 10-11 யாரெல்லாம் வரீங்க, வாங்க வாங்க அப்படிலாம் ஆண்டவர் அழைக்கல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க பூட்டியெல்லாம் தெரியும்? தெரியாதுல்ல, நம்மளுக்கு அவங்களையே தெரியல. ஆனால் எத்தனையோ வருடங்களுக்கு கழித்து பிறக்க போகிற நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்னறிந்து, நீங்கள் நினைக்கலாம் ஏதோ இந்த சிஸ்டர் என்னைய கொண்டு வந்துட்டாங்க, இந்த பிரதர் என்னைய கூட்டிகிட்டு வந்துட்டாரு, நான் இந்த பாஸ்டர் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்த கிறிஸ்டியன் ஃபிலிம் பார்த்தனால நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை குறித்து இந்த ட்ராக்டில் வாசிச்சதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் வேணா நினைக்கலாம், இல்லை இல்லை இல்லை, இது தற்செயலாய் நேரிட்டது அல்ல, இது கர்த்தருடைய அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ரட்சிப்பை மட்டும் ஒரு நாள் நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. ஹல்லேலூயா. என்ன நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ அதை குறித்து கவலையே இல்லை. எல்லாவற்றை பார்க்கிலும் விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்மளுக்கு தந்து அவருடைய பரிசுத்த அழைப்பினால நம்மளை அழைச்சி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவனை ரொம்ப நம்புகிறார்.
எப்படி அவனை, அதை தான் ஹெலன் சிஸ்டர் சொன்னாங்க. பவுல் சொல்லுவார், 1 தீமோத்தேயு 1:12 தெரியல, நான் ரெஃபரன்ஸ் தப்பாக மார்க் பண்ணியிருக்கிறேன். அதில் பவுல் சொல்லுகிறார், என்னை அழைத்த என்னுடைய தேவன் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அப்போ பவுலை மாத்திரமல்ல, நம்மையும் கத்த அழைக்கும் போது நம்பி நம்பி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகனை நான் அழைத்தேன் என்றா, இந்த மகளை நான் அழைச்சி கொண்டு வந்தேனா. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், உங்களை நான் எகிப்திலேருந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தேன். எப்படி சொல்லுவார்? உன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தேன். ஏன் கையை பிடிக்கணும்? இல்லைன்னா நம்ம வரவே மாட்டோம். ஆண்டவருக்கு தெரியும், அப்படி தானே? அதே போல தான் எகிப்துன்னு சொன்னாலே ஒரு இருள், ஒரு அந்தகாரம், ஒரு பாவம், பிசாசினுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்த நம்மை கைப்பிடித்து என்ன செய்து கொண்டு வந்தார்? அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த அழைப்பை பெற்ற நம்ம ஒவ்வொருத்தரும் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தார். எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? அவனுக்கு என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை கொடுப்பதற்கு, அவன் மூலமாக சந்ததிகளை ஆசீர்வதிப்பதற்கு, அவனை தேசங்களுக்கு தகப்பனாக வைப்பதற்கு, விசுவாசிகளுக்கு தகப்பனாக வைப்பதற்கு ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தார். மோசேயை அழைத்து கொண்டு வந்தார். எதற்காக? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். சாமுவேலை அழைத்தார். எதற்காக? தம்முடைய ஜனத்திற்கு என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய், ராஜாவாய் அவன் செய்ய வேண்டியது எல்லாம் செய்யும்படியாக தாவீதை அழைத்து கொண்டு வந்தார். தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்கான நல்ல ஒரு தலைவனாக, ராஜாவாக இருக்கும்படியாக பவுலை அழைத்தார். தம்முடைய கனமான ஊழியத்தின் மூலமாய் புறஜாதிகளாகிய நம்மை சந்திக்கும்படியாய். ஹல்லேலூயா. அப்போ நான் இதை தான் ஃபஸ்ட்டே சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டோடைய அழைப்பில் 2 வகை உண்டு. சொல்லுங்க, எத்தனை வகை உண்டு? 2 வகை உண்டு. முதலாவது ஜென்ரல் காலிங், அதாவது பொதுவான அழைப்பு. பொதுவான, அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எதுக்கு அழைத்திருக்கிறார்? தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி வெளிச்சத்தினிடத்திற்கு அழைத்திருக்கிறார், இல்லையா? அப்படி தான் ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்திருக்கிறார், பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். இது எல்லாம் நம்ம பார்த்தோம், இல்லையா? இது எல்லாமே தேவனுடைய ஜனமாக இருக்கும்படியாய் அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருக்குமே உள்ள பொதுவான அழைப்பு. நம்ம இதோடு முடிச்சிருவோம். ஆனால் இன்னொரு அழைப்பு உண்டு. இட் இஸ் ஸ்பெசிஃபிக் காலிங். இது அதாவது குறிப்பிட்ட ஒரு அழைப்பு, பிரத்யேகமான அழைப்பு. அதாவது ஒவ்வொருவருக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட அழைப்பு என்று ஒன்று உண்டு. எனக்குள்ள அழைப்பு டேனிக்கு கிடையாது, டேனிக்குள்ள அழைப்பு எனக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய அழைப்பு? உங்களுடைய தனிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு தெரியுமா? உங்களை எதுக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கா தெரியுமா? தெரிலல்ல? இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம தெரியணும். நம்ம அழைப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த அழைப்பில் ஓட முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த பொதுவான அழைப்போடு முடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை ஆண்டவர் நம்மளை அழைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை எதுக்காக அழைச்சிங்கப்பா, எனக்குன்னு சொல்லி என்ன நோக்கம் இருக்குது, அதை கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தாவீதினுடைய அழைப்பை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தாவீதுடைய காரியம் உங்களுக்கு நல்லா தெரிந்தபடினால நான் அதுலேருந்து நிறைய வசனங்களை வாசிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? தெரியும் தானே? தாவீது யாரு? எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அப்படியா? அப்படி யாரும் இல்லைல்ல. தாவீதை பற்றி ஓரளவு தெரியும்ல. சரி, இப்போ தாவீதை கர்த்தர் ஒரு காரியத்துக்கு என்று சொல்லி அழைக்கிறார், இல்லையா? இப்போ முதலாவதாக கர்த்தர் தம்முடைய அழைப்பில் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், தாம் அழைத்தவர்களை பாத்திரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இதை நான் இன்னும் நல்லா விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தேவன் நான் அடிக்கடி சொல்லுவேன், இல்லையா? நம்ம ஒரு ஸ்கூலில் ஆனாலும் சரி, சர்ச்சில் ஆனாலும் சரி, நம்ம யாரை செலக்ட் பண்ணுவோம்? இப்போ ஜோஸ்வா கையில் நாங்கள் பாடுறதுக்கு மைக் கொடுத்துருக்கோம். ஏன்? எல்லா பிள்ளைங்களுக்கும் பாடுறதுக்கு ஆசை இருக்கும், அப்படி தானே? இருக்குமா இருக்காதா? ஆனால் ஜோஸ்வா கையில் ஏன் மைக் இருக்கு? ஏன்? அதுலேருந்து பெஸ்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி, ஆமாம், அவன் கொஞ்சம்
டைமிங் படி பாடுவான், குழப்ப மாட்டான், அந்த ஸ்கேலில் பாடுவான் அப்படின்னு சொல்லி நம்பி அவனை என்ன செஞ்சுருக்கோம். அப்படி தானே? இது ஒரு காரியத்துக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாடியும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருந்தால் 3 பிள்ளைங்க இருந்தால் அந்த 3 பிள்ளைங்களுக்கும் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதில் அவங்கள பயன்படுத்தும். அப்படி தானே? உண்மையா இல்லையா? ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா? அவர் தகுதியை பார்த்து அழைக்கிறவர் அல்ல, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He doesn't call the worthiest one. நல்ல திறமைசாலிகள், நல்ல பலசாலிகள், நல்ல பெயர் பெற்றவர்கள், பிரபலமானவங்க, இவங்களெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறது இல்லை. உள்ளலே நோஞ்சாயாரோ, உள்ளலே ஒன்றுக்கு ஆகாதது ஏதோ, உள்ளலே திறமையற்றது ஏதோ, அதை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள எக்யூப் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவங்கள பயிற்றுவிப்பார். ஹல்லேலூயா. அப்போது எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை அழைத்தார் என்று சொன்னால் உங்களை என்ன செய்வார்? பாருங்க, தாவீதுடைய வீட்டில் மற்ற எல்லாரும் பெயர் பெற்றவர்கள், நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருந்தவங்க, நல்ல பதவிகளில் இருந்தவங்க, ராஜாவுக்கு அறிமுகமானவர்கள், ஜனத்தின் அடையில் போக்குவரத்தாக இருந்தவங்க. ஆனால் இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தகப்பனும் தாயும் கைவிட்ட, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்ட, அந்த ஊராரால் திருடன்னு பெயர் கட்டப்பட்ட, நீ ஒன்றுக்கும் உதவாதவன் புறக்கணிக்கப்பட்ட, என்னைக்காவது இந்த சிங்கத்துக்கு வாயிலையோ கரடிக்கு வாயிலையோ அகப்பட்டு செத்து போகட்டும் விடப்பட்ட தாவீதை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழைத்தார். ஹல்லேலூயா. அவனை அழைச்சார்னா அவனை தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனை அழைத்தது மாத்திரமல்ல, அவனை தகுதிப்படுத்தினார். அப்படியானால் முதலாவதாக தேவனுடைய அழைப்பு தகுதியின்படி வருவதில்லை, தேவன் தாம் அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை எப்படி அழைத்தார்? ஒருவனாய் இருக்கையில் நான் ஆபிரகாமை அழைத்தேன். ஹல்லேலூயா. ஒருவனாய் இருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே. ஏன் தெரியுமா? யாவே வைராக்கியம் உடையவரே. தகுதியே இல்லாத ஒன்றை அழகுபடுத்தி பார்க்கறதுல என் அப்பாவுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதே, நீ மனுஷரால் புறக்கணிக்கப்படுறியா, நீ ஒதுக்கப்படுறியா, நீ தான் எனக்கு வேணும், உன்னை தான் நான் தகுதிப்படுத்திய பார்ப்பேன். ஹல்லேலூயா. வீட்டில் கூட இடமில்லாத ஒன்றை அரியணையில் வைத்து அழகு பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை பெற்றுக்க வக்கில்லாத ஆபிரகாமே, ஒன்னை தான் நான் கொண்டு வந்து ஜாதிகளுக்கு தகப்பனாக வைப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு உண்மை உள்ளது, அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் தாம் அழைக்கிறார்ல, அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அதனால உங்க அழைப்புல சந்தேகம் இருந்தால் அது உங்க அழைப்பு கிடையாது, அது உங்க விருப்பமா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்னா, ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரத்யேகமாக அழைக்கிறார்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவார், அதை உறுதிப்படுத்திடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நிறைய காரியங்களை சொல்லி அழைத்தார். அதில் பிரத்யேகமாக என்கிட்ட ஒரு காரியம் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தை நல்ல ஞாபகம் இருக்குது. 3 ஊழியர்களை கொண்டு 3 வாரமாக ஆண்டவர் பேசினார். 3 பேரும் ஒரே காரியத்தை சொல்லி ஏன்னா ரொம்ப தயங்குனேன். ஸோ ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு டைம் அப்படின்னு கேட்டதுனால 3 பேரை கொண்டு ஆண்டவர் அந்த காரியத்தை அப்படியே பேசினார். அதில் ஒரு வார்த்தை எனக்கு மனசில் நல்லா பதிந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், நீ பாவத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை மீட்டு கொள்ளும்படியான விசேஷித்த அபிஷேகம் உன் தலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த 3 பேரை கொண்டு ஆண்டவர் ரொம்ப பிரத்யேகமாக அழுத்தமாக பேசின காரியம் இது. ஆனால் எனக்கு எங்கள் சர்ச்சை விட்டால் வெளி உலகமே தெரியாது. நான் எந்த வெளி சர்ச்சுக்கும் நான் போனதே இல்லை.
அப்போ எனக்குள்ள ஒரு சந்தேகம், நான் எங்கே போய் யூத்தை பார்க்கறது? நானே வாலிப பிள்ளை, நான் எங்கே போய் யூத்துக்கு ஊழியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அதை அலட்சியமாக விட்டுட்டேன். ஆனால் அழைச்சவர் வீட்டில் என்னை ஒரு காலேஜுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அந்த காலேஜ் மூலமாக யூத் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் என்னை எல்லாருமே புஷ் பண்ணாங்க. போ போ, நீ தான் அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணி தள்ளினால எனக்கு தெரியாத பல வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் ஊழியம் பண்ண வைத்தார். அப்போ நான் அதை புரிந்து கொண்டேன். அழைத்தவர் அந்த அழைப்பை என்ன செய்வார்? கன்ஃபார்ம் பண்ணுவார். அழைச்சவர் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு யூத் மீட்டிங்னா நான் வந்து வேறு மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போயிடுவேன். இன்றைக்கும் அப்படின்னா இந்த பிள்ளைங்களெலாம் அடிக்கடி திட்டி இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் இருக்கும். அது நானாக எனக்குள்ளே வர வைக்கிறது இல்லை, அது தானாக அந்த பாரத்தை கர்த்தர் உங்கள் மேலே போட்டுருவார். நான் அதை தான் சொல்ல வரேன். உங்கள் மேலே ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்துட்டார்னா அதுக்கான பாரத்தை உங்கள் மேலே போட்டுருவார். அதுக்கான வழியை கர்த்தரே திறந்து தருவார் அழகா. இப்போ பாருங்க, தாவீதை அந்த வனாந்திரத்திலிருந்து அழைத்து வரும்படி சொல்லி அவனுடைய சகோதரர் நடுவில் எத்தனை பேர் இருந்தாங்கலாம் நமக்கு தெரியல இல்லையா? அத்தனை பேர் நடுவில் அவன் தலைமையில அபிஷேகத்தை ஊற்றி அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு மேல அபிஷேகம் இருக்கு, தாவீது மேல என்னுடைய விசேஷித்த அழைப்பு இருக்கு, தாவீதை அடுத்த ராஜாவாக நான் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லி எல்லார் முன்னாடி ஆண்டவர் என்ன செய்றாரு? கன்ஃபார்ம் பண்றார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக கர்த்தர் தகுதியற்றவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். இரண்டாவதாக கர்த்தர் தாம் அழைத்தவர்களுக்கான அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அழைக்கப்பட்டவனை சில சவால்களை எதிர்கொள்ளும்படியாக வைக்கிறார். சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். உங்கள் மேலே அழைப்பு இருக்கா? அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. தாவீது மேலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு சவாலே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சவாலில் இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஓட்டம். தாவீதை போல நம்மலாம் சான்ஸே இல்லைங்க. தாவீதை போலலாம் ஓட நிலைமை வந்தா நான்லாம் நேராக போய் சவுல்கிட்டே கத்தி கொடுத்தியே, என்னால் தான் ஓட முடியாது, என்ன ஒரே நாளில் குத்தியே போட்டுன்னு கொடுத்துருப்பேன். அப்படி தானே? அவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வச்சார், கோலியாத்தை ஃபேஸ் பண்ண வச்சார். ஹல்லேலூயா. சகோதரர் முன்னாடி அபிஷேகம் பண்ண வச்சாரு. சகோதரர்கள் அவனுடைய அபிஷேகத்தை மதிக்கவே இல்லை, அவனுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அவங்க மத்தியில். ஏன் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அத்தனை பேர் குடும்பத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தாவீதை ஸ்பெசிஃபிக்காக கூட்டிட்டு வர சொல்லி அவன் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்ற வைத்து, சாமுவேலை நீ எழும்பு. எப்படியா? இப்போ சரி, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜோஸ்வாவே கூடும், சரியா? இப்போ ஜோஸ்வா இருக்கான். இப்போ பாஸ்டர் வந்து என்ன செய்கிறார்? ஜோஸ்வாக்கு ஜோமான போகிறார். அப்போ பாஸ்டர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உட்காந்துட்டு என்ன செய்கிறாரு? ஜோஸ்வா முழங்கால் போட்டு ஜோமான வருவானா? இல்லை நீங்கள் வந்து பாஸ்டர் எந்திரிங்க, ஜோஸ்வாக்கு ஜோமனுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்? பாஸ்டர் கூட வேண்டாம், ஏதோ ஒரு பெரியவங்க. ஏன்? அவன் சின்ன பையன், அப்படித்தானே நம்மளுடைய. ஆனால் கர்த்தர் சாமுவேல் என்ன சொன்னார்? எழுந்துரு. என்ன உட்கார்ந்துட்டு அபிஷேகம் பண்ண போற? எழும்பு, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அப்படி சாமுவேல்னா பயங்கரமான கனத்துக்குரிய மனுஷன் அந்த காலத்தில், அப்படித்தானே? சவுலே தேடி போவான் சாமுவேலை. அப்படிப்பட்ட மனுஷனை எழும்பு, என் பிள்ளை வந்திருக்கான் பாரு, நீ என்ன உட்கார்ந்துட்டு இருக்குது, எழுந்துரு, எழும்பி அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். அப்படி பண்ணப்பட்ட பிறகும் மறுபடியும் சகோதரர்கள் அவனை காட்டுக்கே அனுப்புனாங்க ஆடமேய்க்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்க மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்குமானால் நீங்க மனுஷரால புறக்கணிக்கப்படுவீர்கள். மனுஷரால உங்க அபிஷேகம் அங்கீகரிக்கப்படலையா? கவலைப்படாதீங்க.
கர்த்தர் உங்க அபிஷேகத்தை வேல்யூ பண்றார். கர்த்தர் உங்க அபிஷேகத்தை விலை மதிப்பா எண்ணுகிறார். மனுஷன் உங்க அபிஷேகத்தை தரக்குறைவா நினைக்கலாம். மனுஷன் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாம போகலாம். ஹல்லேலூயா. என் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் இதை எனக்கு ரொம்ப புரிய வைத்தார். நான் ரொம்ப அழுதுருக்கேன் ஸ்டார்டிங்கில். ஆண்டவரே, என்னை நீங்கள் அழைச்சி தானே நான் அந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் ஏன் நான் புறக்கணிக்கப்படுகிறேன்? இதுவே நான் ஒரு ஆணாக இருந்திருந்தா, இதுவே நான் ஒரு பாஸ்டராக இருந்திருந்தா எல்லாரும் என்ன செய்வாங்க? அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறது நிமித்தம் உம்முடைய அழைப்பு மாறிடுச்சா? நீங்கள் அப்போ அழைச்சது உண்மை இல்லையா? இப்படி நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ரொம்ப எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணுறதுனால அநேகர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னை கூப்பிட்டு இப்படிலாம் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார், மனுஷன் அபிஷேகத்தை அங்கீகரிக்கலாம், சந்தோஷப்படு. கர்த்தர் உன் மேலே உள்ள அபிஷேகத்தையும் உன் மேலே உள்ள அழைப்பையும் ஹல்லேலூயா அவர் ஒரு நாள் அதை அற்பமாய் பார்க்கிறதே இல்லை. நீ மறுபடியும் அபிஷேகிக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் தாவீதே, நீ வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டாலும், நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும்படியாக அனுப்பப்பட்டாலும், உன் அபிஷேகத்தை யாரும் மதிக்கலனாலும் உன்னை அழைத்தவர் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை மதிக்கிறார். அதை ரொம்ப வேல்யூவா பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனுஷங்க ரொம்ப புறக்கணிக்கிறாங்களா? மனுஷங்க ரொம்ப அகேன்ஸ்டா வராங்களா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூ ஹாவ் அ ஸ்பெஷல் காலிங். உங்க மேல ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான அழைப்பு இருக்கு. அதனால தான் அவனால தாங்க முடியல. ஹல்லேலூயா. நான்காவதாக, கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ, கர்த்தர் யாரை அபிஷேகிக்கிறாரோ, கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தா அவன் போகிற இடத்துல எல்லாம் ஜெயம். அவனை குறித்து சாட்சி கொடுக்க வைத்தார். எந்த சவுல் அவனுடைய பிராணனை வாங்க தேடினானோ அந்த சவுலினுடைய காது கேட்க வச்சார். அந்த சவுலினுடைய பிரதானிகளை அறிக்கையாய் சொன்னார்கள், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, உன் மேல இருக்கிற அழைப்பு உண்மையானா, உன் மேல இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையானா, கர்த்தர் உன்னோட இருக்கிறது கண்கள் காணும்படியாய் வைப்பார். அது சிங்கத்தின் குகையானாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை காணும்படி செய்வார். அது அக்கினி சூளையானாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை காணும்படி செய்வார். அது எத்தனை சவுல் ஈட்டிய தூக்கி தூக்கி வீசினாலும் கர்த்தர் காண்பிப்பார். தாவீதை ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறத சவுலுக்கு புரிய வைப்பார். கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவனோடு கூட இருக்கிறார், அவளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, உங்க மேல இருக்கிற அழைப்பையும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் நீங்களே மறைச்சு வைக்கணும்னு நினைச்சாலும் அதை மறைத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. சகோதரர்கள் நினைச்சாங்க, இன்னைக்கு தைல குப்பி உன் மேல விழுந்தா என்ன, நாளைக்கே நாங்க உன்னைய காட்டுக்கு அனுப்பிடுவோமே, இன்னைக்கு சாயங்காலமே வரட்டி விட்டுருவோமே, அப்புறம் எங்க நீ வர்றது, அப்புறம் எங்க நீ ராஜாவாகிறது. ஒருவேளை சவுல் நினைச்சிருக்கலாம், இவனை காடு காடா சுத்த விடுகிறதுனால ஒரு டைம் எல்லாம் பெலிஸ்தர் தேசத்துல போய் அடைக்கலம் புகுந்தான் இல்லையா, இப்படி துரத்தி விடுகிறதுனால தாவீது மறுபடியும் வந்து ராஜாலாம் ஆக முடியாதுன்னு நினைச்சான். ஆனா தாவீதை யாராலையும் மறைத்து வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆறாவதாக, கர்த்தர் தாம் அழைத்தவனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் எத்தனை தடவை கொலை பண்ணும்படியாய் வந்தாலும் கர்த்தர் தாவீதை பாதுகாப்பார். தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பார்னா, கரடி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் சிங்கத்தின் வாயை நின்று ஹல்லேலூயா தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மையானா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது உண்மையானா, அவர் உங்களை பாதுகாப்பார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை அக்கினி சூளையில போட்டாலும் பயமே இல்லாம போங்க. எவ்வளோ தில்லுல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு சூளையை பார்த்துட்டு அவ்வளோ தைரியமா
ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னை பாதுகாக்கிற கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 89வது சங்கீதம் அதனுடைய 20 24 வசனம் வரைக்கும் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சங்கீதம் 89 20 முதல் 24 வரை. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். ஏன் தெரியுமா? அவனை பாதுகாப்பேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. தாவீதை பாதுகாத்த தேவன், அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால உங்களை பாதுகாப்பார். பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எரிகிற அக்கினி சுவாலை எவ்வளோ மடங்கானாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. உங்களை சிங்கத்தின் குகையிலே எரிஞ்சாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா? அவர் எழுதும் என் கதையை யார் வந்து தடுக்க கூடும்? ராஜாவே முத்திரை போட்டு எனக்கு விரோதமாக ஒரு கதை எழுதலாம், ஆனால் அவர் எழுதுகிற ஒரு கதை இருக்குல்ல, அவர் எனக்காக எழுதுகிற ஒரு கதை இருக்குல்ல, அதுதான் நடக்கும். நீ எழுதுறதுலாம் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பயுமே இருக்கணும். ஆமென். நம்ம அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்க வல்லவர். அது மாத்திரம் அல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு மேல தேவனுடைய அழைப்பு இருந்தா, எவ்வளோ மனுஷங்க உங்களை எதிர்த்தாலும், உங்களை எத்தனை மனுஷங்க எதிர்த்தாலும், யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும், உங்களோடு கூட உங்களுடைய தரிசனத்திலே நிற்கும்படியான ஆட்களை கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணுவார். தாவீதுக்கு இது நடந்துச்சு. தாவீதுடைய அபிஷேகத்தை சகோதரர்கள் மதிக்கல, தகப்பன் மதிக்கல, தாய் மதிக்கல. ஹல்லேலூயா. அவனை சுற்றி இருந்தவர்கள், அன்னைக்கு அந்த அபிஷேகிக்கப்பட்டதை பார்த்தவர்கள் அதை மதிக்கல, அதை வேல்யூ பண்ணல, அவனை புறக்கணித்தாங்க. அவனை மறுபடியும் அவன் கோலியாத்தினுடைய அந்த சம்பவத்தில் வரும்போது கூட, நீங்கள் எப்படி வந்த, எதுக்கு வந்தன்னுலாம் கேட்கல. அந்த வனாந்திரத்தில் இருந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார்கிட்ட விட்டு வந்த? உன்னை ஆடு மேய்க்கல அனுப்புனேன், உனக்கு என்ன இங்கே வேலைன்னு தான் அண்ணன் கேட்டான். அப்படித்தானே? ஆமாம். யாருமே அவனை ரெகக்னைஸ் பண்ணல. ஆனால் வாசிங்க, 1 நாளாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் சொல்லுகிறது. ரொம்ப சூப்பரான வசனம். வாசிங்கள. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க 7 பேர் மதிக்கல. அப்பா அம்மாவோட கூட சேர்த்தா 9 பேர். இவ்வளோதானே? அந்த 9 பேருக்காகலாம் நீ பயந்து உட்காராத சகோதரி. உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த 9 பேருக்காகலாம் போதும்பா, அழைப்பு போதும், அபிஷேகம் போதும், யாருமே என்னை ரெகக்னைஸ் பண்ணலன்னு உட்கார்ந்துடாதீங்க. உங்களோடு கூட சேரும்படியாக மகா சேனை வரும். ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகத்துல நின்னீங்கன்னா, உங்க அழைப்புல உறுதியா நின்னீங்கன்னா, தாவீது கூட வந்து, தாவீதுக்கே இருக்க இடம் கிடையாது. இதுதான் விஷயம். தாவீதுக்கே அடுத்த நேரம் எங்க படுப்போம், என்ன சாப்பிடுவோம் தெரியாது. ஆனா இந்த தாவீதை நம்பி மகா சேனையாய் மனிதர்கள் வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்ததெல்லாம் எப்படி பண்ணவங்க தெரியுமா? சும்மா நோஞ்சானு பலவீனமானவங்க இப்படியெல்லாம் கிடையாது. தாவீது கூட இருந்த அத்தனை பேரும் பராக்கிரமசாலிகள். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய அழைப்பில் நீங்க உறுதியா நின்னீங்கன்னா, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் என்ன அழைத்தவருக்காக நான் நிற்பேன்னு நின்னீங்கன்னா,
உங்களோடு கூட உங்களுடைய தரிசனத்திலே பயணிக்கும்படியான மனிதர்களை கர்த்தர் உங்க பக்கமா சேர்த்து கொண்டே வருவார். அவர்கள் மகா சேனையாய், தேவ சேனையாய் பெருகுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் மட்டும் அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நான் பிரசங்கம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வைங்களேன், என் அழைப்பை நான் இழந்திருப்பேன், என் அபிஷேகத்தை நான் இழந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள்லாம் உட்காந்து அமைதியாக கேட்டுருக்கீங்க. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலனாலும் ஏன் சிஸ்டர் பேசலன்னு கேட்குறீங்க. அப்படி உங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார். ஆமே. ஒரு நாள் யூடியூப்ல போடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க ஏன் போடல. அப்போ நான் எனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த 9 பேரை பார்த்துச்சு என் கூட சேர்ந்த 600 பேரை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம செய்யற தப்பே இதுதான். ஆண்டவர் ஒரு விஷயத்துக்காக நம்மளை அழைப்பார் பாருங்க. சத்துருவுக்கு அது நல்லா தெரியும், அதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி நல்லா தெரியும். உங்களுக்கு தான் தெரியாது. தாவீது மேல இருந்த அழைப்பு தாவீதுக்கு தெரிஞ்சோ இல்லையோ, சவுலுக்கு நல்லா தெரியும். சவுல் இதை போற இடத்துலலாம் சவுல் ஏன் பயந்தான், ஏன் கொல்லணும்னு நினைச்சான்? ஏன்னா சவுலுக்கு தெரியும், இவன் சாதாரணமானவன் கிடையாது. இவங்க அப்பா அம்மா சகோதரர்கள்லாம் நினைக்கிற மாதிரி இவன் வெறும் ஆடு மேய்ச்சிட்டு போறவன் கிடையாது, நாளைக்கு அரியணை ஏற போறவன். ஹல்லேலூயா. அது தெரியும், சவுலுக்கு தெரியும். உங்க மேல இருக்கிற அழைப்பு நீங்க தெரியறதுக்கு முன்னாடியே பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால தான் அந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், உங்க மேல அழைப்பு இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சத்ரு உங்க மேலதான் ரொம்ப கண்ணா இருப்பான், எப்போ விழ வைக்கலான்னு பார்ப்பான். பிள்ளைகளா விழுந்துடாதீங்க, எப்போ சொல்லிட்டே இருப்பேன். உங்க மேல அழைப்பு இருக்கிறது உண்மையானா பிசாசு உங்க மேல ரொம்ப கண்ணா இருப்பான். எங்கேயாவது விழ வச்சிடலாமா, எப்படியாவது நமக்கு ஒரு கேப் கிடைக்குமா, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. சவுலுக்கு பயந்து நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போயிடக்கூடாது. மனுஷன் மதிக்கலையேன்னு சொல்லி உங்க அழைப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஏன் சாட்சியை தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. ஒரு 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்து வைத்தார். அது சின்ன கிஃப்ட் இல்லை, ரொம்ப பெரிய கிஃப்ட் தான். நான் ரொம்ப மதிக்கிறேன். ஒரு கிஃப்ட்டை ஆண்டவர் தந்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஜெபிக்கிறதுக்கு கண்ணை மூடினா எனக்கு சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார் தரிசனத்தின் மூலமாக. அதை நான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைப்பேன். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, வாங்க வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிங்க அப்படின்னு புரிய வைக்கணும்னு நினைப்பேன். அவங்களுக்கு அது புரியாது. அப்போ நான் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இப்படி தான் ஒரு நாள் என்னாச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக வழக்கமாக ஜெபிக்க வர்றது போல் சனிக்கிழமை இந்த இதே இடத்துல முழங்கால் போடுறேன். அப்போ கர்த்தர் ஒரு காட்சியை எனக்கு காண்பிக்கிறார். அதுக்காக ரொம்ப ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை ரொம்ப ப்ரெஸ் பண்ணனால நான் என்ன செஞ்சேன், உடனே தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அதனால் பேரெலாம் சொல்கிறேன் சரியா. உடனே நான் அனிதா சிஸ்டருக்கு ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க, கூப்பிட முடியும் இல்லை. அனிதா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, வாங்க வாங்க ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் 2 பேரும் என்னைய திருன்னு பார்த்து முழிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு சொன்னால் என்னால் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வர முடியல. நான் அந்த பாரத்தை எப்படியாவது இவங்களுக்குள்ளே கடத்திடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்க அதை டைரெக்டாக பார்க்காததுனால அந்த பாரம் அவங்களுக்கு என்ன செய்யலை, புரியல. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்படி யாரும் ஜெபிக்கவே கூடாது. நான் ஜெபிச்சேன். அன்னைக்கு என்ன ஜெபிச்சேன் தெரியுமா, ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு சொப்பனமே காட்டக்கூடாது, ஒரு தரிசனமும் காட்டக்கூடாது, ஒன்றுமே எனக்கு சொல்லக்கூடாது. பாருங்கள் நான் சொன்னேன், என்னை லூஸ் மாதிரி பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு என்ன ஜெபிக்கக்கூடாதோ அப்படி சொல்லி நான் ஜெபித்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு காட்டுறதே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வரதே இல்லை. இப்படி 1 வீக் போயிடுச்சு. நான் வீட்டில் பாஸ்டர்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணி நான் சொன்னேன். ரொம்ப ஆர்கியூ பண்ணல, ரொம்ப சத்தமாக சொன்னேன். நான் இப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, இனிமேல் ஆண்டவர் எனக்கு காட்டவே மாட்டார் அப்படின்னு நான் ரொம்ப ஃபோர்ஸாக பேசிட்டேன். அன்றைக்கி காலையில் அன்னைக்கு இங்கே ஒரு ஊழியர் கூடுகை, பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் அவங்க வந்திருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போது
சனிக்கிழமை காலையில் நாங்கள் கிளம்பும்போது நான் இப்படியெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு நான் போகிறேன். அங்கே போய் உட்கார்ந்தது முதல் வந்தது வரைக்கும் பாஸ்டர் எனக்கே மெசேஜ். நான் என்னென்ன காரியெல்லாம் சொன்னேனோ அந்த காரியத்தை அவர் நிறைய காரியம் பேசும்படியாக வந்தார். ஆனால் அந்த தரிசனம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் நிறுத்திட்டார். அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு தான் மெசேஜ். உன் மேலே உனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறாருனா, உன் மேலே ஒரு பாரத்தை வைக்கிறாருனா அதை மற்றவங்களால புரிந்து கொள்ள முடியாது. நீ அவங்க கிட்ட போய் சொல்லாத. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போதான் நான் புரிந்து கொண்டேன். ஆமாம், இப்போ பாஸ்டுக்கு ஒரு பேர்டன் ஆண்டர் கொடுக்குறாருன்னா அதை என்னதான் சொன்னாலும் என்னால் அதை பாதி தான் புரிய முடியுமே தவிர என்னால் முழுமையாக அதை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ நான் இது எதுக்காக சொல்லவ, அன்னைக்கே அந்த கூட்டத்தில் நான் மன்னிப்பு கேட்டு உடனே வந்து என் தலைமையில கையை வச்சு ஜெபிச்சு மறுபடியுமா ப்ராஃபஸி சொல்லி மறுபடியுமா ஆண்டர் அந்த கிஃப்ட்டை உனக்கு தரார், செகண்ட் சான்ஸ் உனக்கு தரார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் வந்து ஜெபிச்சார். அதுக்கப்புறம் நான் இப்போல்லாம் ஆண்டர் எத்தனையோ காரியங்களை காமிக்கிறார். யார்கிட்டையும் நான் அதை ஷேர் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார்னா, ஆண்டர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்தார்னா அதை மற்றவங்களால எப்பயுமே புரிஞ்சிக்க முடியாது. இவங்க புரிஞ்சிக்கலையே, இவங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டாக இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா, அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுக்குன்னு தரது உங்களுக்கு தான் புரியும். உங்களுக்குன்னு தரது உங்களுக்கு தான். இந்த பக்கத்து இலைக்கு பாயாசம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஆண்டவர் தர அழைப்பும், ஆண்டவர் உங்களுக்குன்னு தர அபிஷேகமும், ஆண்டவர் உங்களுக்குன்னு தர கிருபை வரமோ அது ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்களா, நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஒரு ஊழியத்தை நான் இதை செய்ய போறேன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு அகேன்ஸ்டா எழும்புறாங்களா, பயப்படவே செய்யாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அப்படிதான் செய்யறேன். ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா யாருக்கிட்டையும் போய் சஜஷன் கேட்கறதே கிடையாது. இப்படி செய்யலாமா ஆண்டவர் எனக்கு பேசுறது, இப்படி செய்யலாமா, அந்த குவெஸ்டினே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை செய்யணும், அவ்வளோதான். சில நேரங்களில் சிலர் வந்து அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை இப்படி செய்யலாம். என்னைக்குமே நான் சேஞ்ச் ஆனதே இல்லை. அதுக்காக நான் அவங்கக்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணதில்லை. நான் இன்னைக்கு என்கிட்ட வந்து சிஸ்டர் நான் இதை சொல்கிறேன், அவருக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரே பதில் இதுதான், சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது, நீ முழங்கால் போடு, நீ ஜெபி, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லு, கர்த்தர் அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால சகோதரர்கள் மதிக்கலையே, என் கூட உள்ளவங்க மதிக்கலையே, நான் இவ்வளோ சொன்னேன், இவங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க அந்த அபிஷேகத்துல நில்லுங்க, நீங்க அந்த அழைப்புல நில்லுங்க, உங்க கூட அந்த தரிசனத்துல ஆட்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 8வதாக கர்த்தருடைய அழைப்பு ஒரு நாளும் மாறாது. வருஷம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷன் மாறலாம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார்ல, உடனே அடுத்த நாளே தாவீது ராஜாவாயிட்டாரா? இல்ல, அதுக்கப்புறம் மறுபடி வனாந்தரத்துக்கு தான் போனாரு. வனாந்தரமா ஓடி ஒளிஞ்சாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் தந்த அழைப்பு மாறவே இல்லை. சவுல் செத்து போனா, யோனத்தான் செத்து போனா, உடன்படிக்கை பண்ணின எல்லாரும் செத்து போனாங்க. ஆனா தாவீதை அழைத்த தேவன் அவர் உயிரோடு இருக்கிறதுனால தாவீது மேல வைத்த அழைப்ப ஒரு நாள் கர்த்தர் எடுத்து போடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. கடைசியா 9வதாக அவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு வந்து அவங்களாவே கன்வென்ஷனுக்கு நான் வரலாமா, உங்கள் சபைக்கு பேச வரலாமா, நான் இங்கே ஊழியம் செய்ய வரலாமா, இப்படிலாம் கேட்பாங்க. சில நேரங்களில் இந்த யூடியூப்பில் பாட்டு போடுவோம்ல, அப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா ஃபேமஸாக இருக்க பாஸ்டரை கூப்பிட்டு அவங்களையும் சேர்த்து வச்சு பாடுங்க, அப்போ தான் ரீச் ஆகும், அப்போ தான் நிறைய வியூஸ் போகும். அதுக்கு ஒரு நாள் சம்மதிச்சதே கிடையாது.
ஏன் தெரியுமா? என்ன அழைத்தவர் உயிரோடு இருக்கிறது உண்மையானா, என்ன அழைத்தவர் மாறுகிறது இல்லைங்கிறது உண்மையானா, என் மேல இருக்கிற அழைப்பு உண்மையானா, என்னை எப்போ மகிமைப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற மகிமை, எனக்கு வருகிற உயர்வு கர்த்தரால தான் வரணும், வேற எந்த மனுஷனும். ஏன் தெரியுமா தாவீது சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணல? ஏன் தெரியுமா தாவீதுக்கு அப்பா அம்மா சப்போர்ட்டா இல்லை? ஏன்னா தாவீது சொல்லணும், நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்தேன். ஆனா என்ன உயர்த்தினது யார் தெரியுமா? தாவீதுக்கு இன்னைக்கும் ஹிஸ்டரி சொல்லுது. இன்னைக்கும் ஹிஸ்டரியில் நீங்க நம்ப மாட்டீங்க, போய் நெட்ல கிங் டேவிட் அப்படின்னு அடிச்சு பாருங்க, இன்னைக்கும் தாவீது சரித்திரம் பேசுகிறது. அப்படியான உயர்வு, அப்படியான கனத்தை ஆண்டவர் கொடுத்தது எதனால தெரியுமா? தாவீது மேல இருந்த அழைப்பினால. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உங்களை மகிமைப்படுத்த வல்லவர். வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. யாரை முன்குறிச்சாரோ அவங்கள அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைச்சாரோ அவங்கள, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் எல்லாத்தையும் நம்மளுக்கு சுருக்கமா சொல்லிடுது. யாரை முன்குறிச்சாரோ அவங்கள அழைத்து இருக்கிறார். அழைத்தவங்களை எக்யூப் பண்ணுகிறார், நீதிமான்கள் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கினவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. ஆனா இந்த வசனம் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தாவீதை சவுலை நீக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படலன்னு ஆண்டவர் சொல்றாருல. அப்ப சவுலையும் தாவீதையும் அழைத்த தேவன் வேற வேறையா? சவுலும் அட்ரஸ் இல்லாதவன். இஸ்ரவேல் அவன் குடும்பம் ரொம்ப சின்னது, அவனுக்கு என்று சொல்லி எந்த முகவரியும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் தெரிந்து கொண்டு வந்து அவனை தம்முடைய ஜனத்தை ஆளும்படியான முதல் ராஜாவா ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அந்த சவுல் தன்னுடைய அழைப்பில் உறுதியா இருக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை. ஆனா எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். சவுல் பாத்திரமாய் நடந்து கொள்ளல. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏண்டா இவனை போய் அழைச்சோங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த விஷயத்தை ரொம்ப பாரப்படுத்துகிறார். சபையை ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி, நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தர் உங்களை எதுக்காக அழைத்தார்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அழைப்பில் நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு தந்தார்ல, இதுக்காக உங்களை அழைக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த அழைப்பில் நிற்கிறீங்களா? சவுல போல கீழ்ப்படியாம அந்த அழைப்புக்கு துரோகம் பண்ணி, அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்காதபடி முரட்டாட்டமாய், ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணி மேல இருக்கிற அழைப்பினுடைய அந்த மகத்துவத்தை உணராம இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்னைக்கு இப்பவே ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எதுக்காக உன்னை அழைத்தார் மகனே? அவர் எதுக்காக உன்னை அழைத்தார் மகளே? ஹல்லேலூயா. அந்த அழைப்புல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்களா? அந்த அழைப்புல தான் நீங்க நிக்கிறீங்களா? சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்களா? இல்லனா இன்னைக்கு ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இது ஒப்புரவாகிற நேரம், இது நீங்க உங்க ட்ராக்ல வருகிற நேரம். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் வீணாக கழித்த நாட்கள் போதும். உன் அழைப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த அழைப்புக்கு வந்து ஹல்லேலூயா. அழைத்தவர் உங்களை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஐயோ, நான் இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துட்டேனா அப்புறம் என்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ? கேள்வி கேட்காத, கேள்வி கேட்காத. கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானா அந்த அழைப்புல உறுதியாய் நிற்பாயானா தாவீதை மகிமைப்படுத்தின தேவன் உன்னையும் மகிமைப்படுத்துவார். தாவீதோடு இருந்து அவனை ஹல்லேலூயா பாதுகாத்த தேவன் உன்னையும் பாதுகாப்பார், உன்னையும் பராமரிப்பார். அந்த அழைப்பு ரொம்ப உன்னதமானது. அது ஒரு உன்னத அழைப்பு, அது பரம அழைப்பு. ஹல்லேலூயா. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே பின்மாறின மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே, மனம் இறங்கிடுமே என் இயேசுவே, மனம் இறங்கிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை வரம் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. தாவீது அந்த அழைப்புக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தான். தாவீதை ஏன் தெரியுமா ஆண்டவர் உண்மையை அழைச்சாரு? இன்னைக்கும் கர்த்தர் உண்மையை கனப்படுத்துகிற தேவன். நீங்க செய்கிற வேலையில, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க செய்யற ஊழியத்துல உண்மையா இருப்பீங்கன்னா ஹல்லேலூயா, நீங்க நினைச்சு கூட பார்க்காத உயரத்துல ஒரு நாள் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதை, தமிழில் ஜாக்கிரதைன்னு இருக்கு, ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையா. தன் வேலையில் உண்மையாக இருந்தானா அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உண்மையா இருக்கிறது நிமித்தமா உங்களுக்கு ஒரு சோதனை வருதா? நீங்க உண்மையா இருக்கிறது நிமித்தமா உங்களுக்கு ஒரு பாடு வருதா? நிலைச்சு நில்லுங்க, நில்லுங்க, பரீட்சைக்கு நில்லுங்க. ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஏன்னா அவர் உண்மையை ரொம்ப கனப்படுத்துகிற தேவன். தாவீது ஒரு நாளும் அந்த வனாந்தரத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது கூட இந்த ஆடுகள் எல்லாம் நான் என்ன காப்பாற்றணுமா, சிங்கம் வந்து சாப்பிட்டு போட்டு, கரடி வந்து சாப்பிட்டு போட்டு, இப்படியெல்லாம் ஒரு நாளுமே அலட்சியமா இருந்ததே இல்லை. தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புல கூட தாவீது உண்மையா இருந்தார். தன்னுடைய பிராணன் போனாலும் பரவாயில்ல, தான் செத்து போனாலும் பரவாயில்ல, என்னைய நம்பி என் அப்பா தந்து விட்ட அந்த ஆடு என்ன செய்யக்கூடாது? சிங்கத்துக்கு வாயில போயிடக்கூடாது, கரடிக்கு வாயில போயிடக்கூடாது. நான் நின்று என் ஆட்டை காப்பாற்றுவேன். நின்னால அந்த உண்மையை பார்த்து தான் ஆண்டவர் கூட்டு வந்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாசிங்களேன். எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் சங்கீதம் 78வது சங்கீதம், சங்கீதம் 78 அதனுடைய 70லேருந்து 72 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 78 கொஞ்சம் வேகமா. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு எங்கிருந்து எடுத்தாரு? ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை, தொழுவத்திலிருந்து எடுத்து அவனை கரவலாடுகளுக்கு பின்னாடி திரிந்த அவனை தம்முடைய ஜனம். ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா இந்த ஆடுகளையே தாவீது அவ்வளோ உண்மையா மேய்த்தானா, என் ஜனமாகிய ஆடுகளை தாவீது எவ்வளோ உண்மையா மேய்ப்பான் அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாரு. அந்த உண்மைக்காக தான் தாவீதை அழைத்து கொண்டு வந்தார். வாசிங்க. அழைத்து கொண்டு வந்தார். தாவீது எப்படி செஞ்சானா? அடுத்த வசனம், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியும் தன் கைகளின் திறமையின் படியும் மேய்த்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை நம்பணும்னா அவனுக்குள்ள உண்மை இருக்கணும். உண்மையா இருக்கிறவனை தான் கர்த்தர் நம்பி அழைப்பார்.
ஹல்லேலூயா. உண்மையா இருக்கிறவனை தான் கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம உண்மையே இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில கனமே வராது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் தான். ஆனா நான் சவுல போல இருப்பேனா என் அழைப்பு நிறைவேறாது. என் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல அநேகரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்களால கடைசி வரைக்கும் அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ண முடியல. பேதுருவை அழைச்சது மாதிரி தான், யோவானை அழைச்சது மாதிரி தான் யூதாசையும் அழைத்தார். ஆனா அவனால ஃபினிஷ் பண்ண முடியல. ஸ்டார்டிங் எல்லாம் சூப்பர் தான் யூதாஸ், ஆனா ஃபினிஷிங் தான். ஆபிரகாம் அழைக்கும் போதே கூட வரான் லோத்து, ஆனா அழைப்புல உறுதியா நிக்க முடியல. ரூத்தோடு கூட ஓர்பாலம் தான் கிளம்பி வரா நகோமியோட, ஆனா பாதி வழியில முத்தமிட்டு திரும்புகிறாள். என்னை கேட்கிற தேவ சபையே, கர்த்தர் இந்த காலை வேளையில் அங்கலாய்ப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்த அழைப்பில உறுதியா இருக்கிறீர்களா? உங்களை அழைத்த அழைப்பில உண்மையா இருக்கிறீங்களா? எழுதி நிற்போம் தேவ சமூகத்துல. ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அழைக்கப்பட்டவங்க அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கல்யாண வீட்டுக்காக எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க, ஆனா உள்ள போய் பிரவேசித்தவங்க கொஞ்சம் பேர் தானே. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்படியானால் கடைசி நாளில் நம்ம பரலோகத்துக்கு பிரவேசித்து ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கிறவங்க, இயேசுவோடு கூட நிற்கிறவங்க யார் தெரியுமா? அவங்க அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க உண்மையா நின்னவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க சத்தமா ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சில தருணங்களை தராருனா நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகணும். அந்த ஆதி அன்புக்கு நேராய் நம்ம திருப்பப்படணும். உங்களை அழைத்தப்போ உங்களுக்கு இருந்த உண்மை இன்னைக்கு எங்க போச்சு? சவுலே, உன்னை அழைத்த போது, உன்னை ராஜா வாக்கின போது உனக்கு இருந்த தாழ்மை எங்க போச்சு? அன்னைக்கு நீ உண்மையா இருந்தியே. தாவீது கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தான். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். கர்த்தர் என்ன ஆட்டு தொழுவத்துல இருந்து எடுத்தார், ஆடுகளுக்கு பின்னாடி இருந்து எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்த ஒரு நாளும் மறக்கல. கர்த்தர் அவனுக்கு செய்தத ஒரு நாளும் மறக்கல. ராஜாவான உடனே அவன் தேடினது எல்லாம் உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருக்கு எப்படி ஒரு ஆலயத்தை கட்டணும், இதுதான் தாவீதுடைய விருப்பமாய் இருந்தது. கடைசி வரைக்கும் அவன் போன இடத்துல எல்லாம், அவன் யுத்தம் பண்ண செஞ்ச இடத்தில் எல்லாம், ஹல்லேலூயா, அவன் கேட்டது எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு இது சித்தமா இல்லையான்னு தெரிஞ்சுதான் செய்வான். ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் செய்வான். அந்த அழைப்புல கடைசி வரைக்கும் தாவீது உண்மையா இருந்தான். ஆனா சவுல் ராஜாவான ஒரு நாள் கூட அவன் உடன்படிக்கை பெட்டியை பற்றி கவலைப்படவே இல்லை. கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் தேடவே இல்லை. ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவன் ஒரு நாள் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ராஜாவை ஏற்படுத்தும் போது ராஜாவுக்குரிய பிரமாணமா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் ராஜாவான உடனே ஒரு நியாய பிரமாண புஸ்தகத்தினுடைய பிரதியை அவன் கேட்டு வாங்கிக்கணும். ஒரு காப்பி எப்பயுமே அவன் கையில் இருக்கணும். அவன் அதை வாசித்து அதன்படிதான் ஜனத்தை ஆட்சி செய்யணும் சொன்னாரு. இதை செஞ்சவன் தாவீது மட்டும்தான். சவுல் இதை செய்யல. சவுல் நினைக்கவே இல்லை. ஒரு நாளுமே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தன்னை தாழ்த்தவே இல்லை. கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தாய், அதனால கர்த்தரும் உன்னை புறக்கணித்தார். ஹல்லேலூயா. சபையே கேளுங்க. அப்பா அந்த அழைப்புல கடைசி வரைக்கும் உண்மையா இருந்திரணும். முடிவு பரியனும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீங்களேப்பா.
அந்த ஆதி அன்பை எபேசு சபை விட்டது போல நான் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. என்கிட்ட என்ன குறை இருக்குப்பா, நான் இன்னும் எதில் சரியாகணும்ப்பா, நான் அழைப்பில் கரெக்டாக போகிறேனப்பா, அந்த ட்ராக்ல நான் கரெக்டாக போயிட்டுருக்கேனா ஆண்டவரே. நீங்கள் எனக்காக என்ன அழைப்பு வச்சுருக்கீங்கப்பா, என்னை பிரத்யேகமாக எதுக்காக அழைச்சிருக்கீங்கப்பா, எனக்கு அதை தெரியப்படுத்துங்க ஏசப்பா, எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. அது என்னவானாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிவேன், அது எப்படி ஆனாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஒப்பு கொடுக்கிறியா, ஒப்பு கொடுக்கிறியா, ஒப்பு கொடுக்கிறியா? உன் வாலிப பிள்ளைய உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்கப்பா. எல்லாருமே உங்களுக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நீங்க வீணடித்த காலம் எல்லாம் போதும். இனி அழைப்பை தொடர்ந்து போகணும், இனி கர்த்தருடைய அழைப்பை தொடர்ந்து போகணும். இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணது போதும், இனி எத்தனை நாள் நான் வாழ்ந்தாலும், நான் வாழ்கிற நாள் ஒரு நாளா இருந்தா கூட அது அழைப்புல போகணும், அது அழைப்புல நான் நிக்கணும். ஜீசஸ், ஜீசஸ், ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறின மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே, மனம் இறங்கிடுமே என் இயேசுவே, மனம் இறங்கிடுமே. தேவஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை வரம் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. ஏன் தெரியல, கர்த்தர் இந்த காலை வேளையில சபையோடு கூட ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஏவுகிறார். இதுக்கு கீழ்ப்படிய மனசு இருந்தா கீழ்ப்படிங்க. சகோதரியே, சகோதரனே, உங்க மேல கர்த்தர் வைத்த அழைப்போம், உங்க மேல கர்த்தர் வைத்த கிருபை வரங்களும் அது மாறவே மாறாது. யோனாவை கர்த்தர் நினிவேக்கு அனுப்பினார், ஆனா அவன் தர்ஷீசுக்கு போனான். அந்த அழைப்பை கர்த்தர் மாற்றவில்லை. யோனாவுக்காக அந்த அழைப்பு மறுபடியும் காத்து கொண்டு இருந்தது போல, ஓ சகோதரனே, சகோதரியே, உனக்காக அந்த அழைப்பு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். நீ திரும்புவாயானால், நீ அந்த அழைப்புக்கு நேராய் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், ஓ இப்பொழுது உனக்கான கிருபை வரும் மறுபடியும் உன் வாழ்க்கையில செயல்பட தொடங்கும். ஓ அழைப்பிற்கான அபிஷேகம் மறுபடியும் உன் வாழ்க்கையில நிறைவேறும். இன்னைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுப்பாயானா, இன்னைக்கு உன் அழைப்பை நீ மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வருவாயானால், இந்த செகண்ட் சான்ஸ் நீ யூஸ் பண்ணுவாயானால், கர்த்தர் தருகிற வாய்ப்பை நீ யூஸ் பண்ணுவாயானால், உன்னை பயன்படுத்த இன்றைக்கும் கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவர். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும், நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், நீங்க அதுக்கு உண்மையா இருந்தா மட்டும் போதும். மற்றதெல்லாம் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பார்த்துக்கொள்வார். தியாகம் எளிமை, தியாகம் மறந்தே, ஸ்நேகம் உலகினிலே செலுத்தின ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே, ஜோதி மங்கிடுதே என் இயேசுவே, ஜோதி மங்கிடுதே. தேவ ஜனமே பாவத்தில் வீழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீ
மீட்டிடுமே. தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவர். எங்களை பாதுகாத்து நடத்த நீர் உண்மை உள்ளவர். எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எங்களை பயன்படுத்தி சித்தத்தின் போல நடத்துகிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. இருந்தாலும் நாங்கள் உண்மையாக இருக்க, உமக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. பிரயாண பாதுகாப்பு, சரீர பாதுகாப்பு, உடல் சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துதி கன மகிமையும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா. துதி கன மகிமையும் உமக்கே. ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே துதி மயுமக்கு. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord.